நான் பிஜேபியில் இல்லையே. அவர் வந்து நம்ம நாட்டுடைய பிரதம மந்திரிங்க. கட்சியில சேரும்போது நான் சேர்ந்தப்ப தான் அவர் பிரதம மந்திரி ஆனார். அவ்வளவுதான். ஏங்க எனக்கு ஒரு விஷயம், வீட்டுக்குள்ள வந்து பாருங்க, என்ன கட்சியிலே நிற்கிற ஜெயலலிதா படம் இருக்கும். நான் எந்த கட்சியிலுமே சேராத என்ன ஒரு தந்தைக்குரிய பாசத்தோட என்னை பார்த்துக்க என்ன என்கிட்ட அவ்வளோ நட்பு பாராட்டின கலைஞர் படம் இருக்கும். எல்லாமே இருக்கும். ஒரு கட்சியில் இருந்தால் வச்சுக்கணும், இல்லைன்னா கீழ்ச்சி வெளில போகிறது மனோபாவம் எனக்கு கிடையாது. நான் ஒரு கட்சியில் இருந்தால் கட்சிக்கு நல்லது, இல்லையா எனக்கு நல்லது, அவ்வளவுதான். மிஸ்டு கால் கொடுக்க சொன்னாங்க, கொடுக்கல. எனக்கு வர காலையே அட்டன் பண்ண டைம் இல்லை, நான் மிஸ்டு காலை கொடுத்து என்ன பண்றது? அவங்க சும்மா இந்த மிஸ்டு கால்ங்கிறதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை. அந்த 10 ரூபாய்க்கு சிம் கார்டு வரும்போது ஒருத்தர் 5-6 சிம் கார்டு வாங்கி மிஸ்டு காலை கொடுத்துட்டு எங்கிட்ட 10 லட்சம் உறுப்பினர் இருக்கான்னு சொல்லிக்க வேண்டியது. அதெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு இந்த மிஸ்டு கால் கொடுக்குற வரைக்கும் பிஜேபி 25 வருஷமானாலும் ஆட்சிக்கு வரவே முடியாது. அண்ணாமலை மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணா அந்த 40க்கு 0 தான். நான் 1.5 வருஷம் முன்னாடி சொன்னேன். அன்னைக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்க? நான் ஏதோ அண்ணாமலை மேல கோபத்தை, எனக்கு யாரு மேலேயும் கோபம் கிடையாது. அண்ணாமலை பிஜேபி தலைவராவதற்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்க. அண்ணாமலை அரசியலுக்கே தகுதி இல்லாதவர்.